வளமுடன். இன்றைய நாள் 5/1/2026 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:32, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று பிற்பகல் 1:24 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:02 வரை பூசம், பின்பு ஆயில்யம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 5:22 வரை மூலம், பின்பு பூராடம். குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, சொந்த பந்தங்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும், அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும், வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும், வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும், வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட தூசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும், பரணி ஆதாயங்கள் கூடும், கிருத்திகை தேக்க நிலை நீங்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் கௌரவங்கள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசுருஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். தேகநலில் மாற்றங்கள் ஏற்படும். முன்னேற்றம் உண்டாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். பேச்சுக்களில் அனுபவங்கள் அதிகமாகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். செலவுகளும் கூடும். அதிர்ஷ்ட தோசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை ஆதாயங்கள் உண்டாகும். புனர்பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா. கடகராசி நேயர்களே, தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் ஆர்வம் உண்டாகும். ஆயில்யம் குழப்பங்கள் தீரும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, பொருள் வரவுகள் கூடும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். அலைச்சல்களினால் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். ஆர்வமும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் குழப்பங்கள் தீரும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் வளர்ச்சிகள் அதிகமாகும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயா. கன்னிராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் கௌரவங்கள் கூடும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை ஏற்படும். பணியில் உள்ளவர்களின்
விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. குழந்தைகளின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் நிம்மதி கிடைக்கும். ஹஸ்தம் ஆதரவுகள் அதிகமாகும். சித்திரை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிர்பாராத புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் உருவாகும். நெருக்கடிகள் நீங்கும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நிம்மதி கிடைக்கும். சுவாதி நட்புகள் உருவாகும். சாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, தன்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் கௌரவங்கள் கூடும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். வெற்றிகளும் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் மனக்கசப்புகள் நீங்கும். அனுஷம் அனுகூலங்கள் ஏற்படும். கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்துடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வேகமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். செலவுகள் வந்து நீங்கும். மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நிதானம் தேவை. பூராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திராடம் மாற்றங்கள் ஏற்படும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். ஒத்துழைப்பான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேகநலனில் மாற்றங்கள் உண்டாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். தாயாரின் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் நட்புகள் உருவாகும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். விவேகத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் அனுகூலங்கள் ஏற்படும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி ஆதரவுகள் கூடும். நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். கௌரவங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மேன்மைகள் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. மேலதிகாரிகளின் மூலம் மேன்மைகளும் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி குழப்பங்கள் தீரும். உத்திரட்டாதி அனுகூலங்கள் ஏற்படும். ரேவதி நிதானம் தேவை. நம்புங்கள் நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாரம்பரிய